என்ன கதை சேனல்ல ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. அது பங்குனி மாசம். வெயில் சும்மா பல்ல காட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அந்த வெயில்ல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம்னு நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அப்பதான் நம்மட நண்பன் இஸ்ஸத்து விபிலைக்கு ட்ரிப் ஒன்று போகலாம், அங்க போய் ஒரு சமையல் ஒன்று போடலாம், அப்படி ஒரு குளியலும் போடலாம்னு சும்மா ஐடியாவா தந்துகிட்டே இருந்தாரு. எங்க போறேன்னு தவிச்சிட்டு இருந்த எங்களுக்கு காலமில்லா காலம் ஐடியாக்கு மேல ஐடியாவா தந்து நம்மள உசுப்பேத்தி விட்டாரு இஸ்ஸத்து. உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இதெல்லாம் தாங்க முடியாத நம்ம பசங்க எர்ரா வேண விபிலைக்கு போட்டோம் ஒரு ரூட்டா விபிலைக்கு. விபில ஒண்ணு உங்க விட்டு எங்க விட்டு தூரம் இல்ல, கிட்டத்தட்ட கல்முனையிலேருந்து 110 கிலோமீட்டர். குளிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் போகணுமான்னு நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ்ல கேட்கறது எனக்கு நல்லா கேட்கறது. ஆனா நாங்க அப்படித்தான். அப்படியே போய் கொண்டிருக்கும் போது இங்கினியாகல வண்டோரமா வேனை நிப்பாட்டி காலை சாப்பாடு சாப்பிட ஆயத்தமானோம். சும்மா சொல்லக்கூடாது, தன்சில்ட வீட்டு கூனிச்சம்பலும் பிஸ்மில்லா பேக்கரி பானும் ட்ரிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றது. சாப்பிட்ட சாப்பாடு செமிக்க சுற்றுமுற்றிலும் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு பார்த்தா அங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பவே கண்ணை கட்டுது. எங்க வழி தனி வழி, எப்பவும் ஒரே வழி. ஆனா இவங்களோட ட்ரெயின் ஓடுவது தலை வழி. சின்ன வயசுல தண்டபாலம் இல்லாம ட்ரெயின் ஓடினதெல்லாம் அப்போ ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அந்த அணையோரமா ட்ரெயின் எல்லாம் ஓடி மகிழ்ந்தவாறு எங்கட பயணத்தை தொடர்ந்தோம். விபுல நகரம் வந்தது. நான் தான்ப்பா அவங்க கைடுன்னு ஒருத்தர் எங்க வேனுக்குள்ள இருக்கிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் நம்ம இஷ்டத்துக்கு தெரிஞ்சவரும் உள்ளூர்காரரும் நம்மளுக்கு கைடா வந்தவரும்னு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அந்த தம்பிக்கு விபுலக்காடு அத்துப்படி. ஏதோ எங்களை கண்ணை கட்டி காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. விபுல நகரத்துல இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் பயணிச்சிருப்போம். வந்த பாதை கூட அவ்வளவு சிறப்பா இல்லை. ஆனா நாங்க தேடி வந்த கொட்டாகம பலகாரையே வந்துடுச்சு. தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க, அந்த ஊர்ல பேர் இந்த வாயில பூருதே இல்லை. ஆப்பாடா ஒரு மாதிரியா வந்து சேர்ந்துட்டோம்னு இஷ்டத்தை பார்த்தா அவர் அமெரிக்கா கண்டுபிடிச்ச கொலம்பஸ் கூட கொடுக்காத ஒரு லுக்கை எங்களுக்கு கொடுத்தாரு. என்னடா லுக்கு? ஆனாலும் அந்த இடத்த பார்த்தா குளிக்கிறதுக்குரிய அறிகுறி ஏதும் இல்லை. இருந்தாலும் வந்துட்டமேன்னு சொல்லி சாமான் சக்கட்டை தூக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். என்ன பொழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கூட வந்த கைடு தம்பி மெத்தனை தமாயின்னு சொல்லி கையை காட்டி போய்கிட்டே இருந்தாரு. நாங்களும் இனி தம்பி சொன்னா சரியா தான் இருக்கோம்னு சொல்லி நம்பி போய்கிட்டே இருந்தோம். அப்படியே போய் கடைசா திகச்சு நின்றோம் பாருங்க ஒரு நிலுவை. அப்படி ஒரு நிலுவை சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா நம்பித்தான் ஆகணும். அந்த நீரோடையின் தூய்மையும் அழகும் எங்களை அப்படியே மறக்க வைத்தது. அந்த நீரோடைய தூய்மையை சொல்ல போனால் அதில் ஓடுற மீன் குஞ்சு கூட ஃபுல் ஹெச்டியில் தெரியுதுப்பா. எங்கே குளிக்கத்தான் வந்தோம், இப்போ மனசே குளிர்ந்து போச்சு. இன்னும் என்ன, அடுத்தது வந்த வேலையை பார்க்கறது தான். இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்த நம்மளை கூப்பிட்டு வெங்காயம் முறிங்கன்னு சொல்லி வெங்காயத்தை உரிக்க விட்டாங்கப்பா இந்த சமூகம். எப்போ இந்த சமூகம் நம்மளை மாதிரி கலைஞர்களை வாழ விட்டுச்சு? விடுங்கப்பா, வேலை செய்வோம். சரி நேயர்களே, இந்த குட்டி கதையின் தொடரை, அதாவது பகுதி 2 என்ன கதையின் அடுத்த காணொலியில் காணலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.